யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஓகே சார், நான் டிசைன் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார். அப்புறம் அமௌண்ட் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் டிசைன் மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். நீங்கள் பொட்டிக் நார்மல் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே ஆதி சார், நீங்கள் ஃபாஸ்ட்டாக டிசைன் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஆதியோட நம்பர், கால் பண்ணு. லைன் பிஸினே வருது, யார்ட்டையோ பேசிட்டு இருப்பாங்க போல. நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏய் சாரி. ஏய் பார்த்து இவன், ஏய் அட பாவிகளா. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா ரோஜா. இதுக லவ்ஸ் பண்றதுக்கு என் போனை முடிச்சு விட்டுருச்சே. அப்பாடா, நல்ல வேலை, ஒரு வழியா போனுக்கு ஒன்றும் ஆகல. ரோஜா இவன் ஹே புட்டி, பார்த்து நிற்க மாட்டேன். நீங்க பார்த்து வர மாட்டீங்க, நீங்க வந்து மோதிட்டு என்ன கேக்குறீங்க? அது அந்த பாலா கூட பேசிட்டே வந்தனா, தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி. இதே மாதிரி அடிக்கடி தெரியாம இடிங்க. ஹேய் வாளு. இவன் சொல்லுடி பொண்டாட்டி. கொஞ்சம் விடுறீங்களா? நான் விட்டாய் பண்ணி விழுந்துருவியே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. அடே, அவதான் விடுங்கன்னு சொல்லிட்டாளே, விடுறா. டேய், இவன் மகா, டேய் சேர்மன் வராங்கடா. சேர்மனா எங்க? டேய், நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அவ கீழே விழ போனா தாங்கி பிடிச்சேன், இதுல என்ன தப்பு இருக்கு சீனியர்? டேய், தாங்கி பிடிச்சா ஹிப்ல கை படுறதெல்லாம் சகஜம்தான், ஆனா லிப்ல லிப் படுறதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அது அது வந்து சீனியர், அது தெரியாம லிப் டச் ஆயிருச்சு. சரிடா, நம்பிட்டேன். ஐயோ சீனியர், உண்மையாவே தெரியாம தான் டச் ஆயிருச்சு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன். இரு, வந்து வேலையவே மறந்துட்டேன். ஆமால, நான் எதுக்கு வந்தேன்? ரைட்டு, ஆதிக்கு கால் பண்ணி ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். அச்சச்சோ, ஆமால, மறந்தே போயிட்டு சீனியர், நீங்க ஃபோன் கொடுங்க. மகா, ஆதி சார் கிட்ட நீயே பேசணும். நான் லைப்ரரியில் நின்று புக் தேடிட்டு இருக்கும்போது சத்யானா பேசுறது கேட்டேன். ஆதி சாரோட பொட்டிக்ல அவர் தான் ஃபைல் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஆதி சாரும் சேர்ந்து அவனை அடிச்சிங்கல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காரு. உங்களையும் பழி வாங்கணும்னு இருக்காரு. பட் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் என்ன தாண்டி தான் உங்களை நெருங்கும். அதனால தான் ஆதி சார் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினச்சேன். அதுவும் கரெக்டு தான், இரு கால் பண்ணலாம். இந்தாங்கடா, நம்பரையும் போட்டாச்சு, கால் பண்ணி பேசிட்டு கொடுங்க. என்ன இது, இடையில கால் வந்துட்டே இருக்கு. இது திவ்யா நம்பர் ஆச்சே. இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ. ஹே திவிக்குட்டி, என்ன இப்ப கால் பண்ற? அடே, லைன்ல நான் இல்ல, பேசுறது வேற ஒருத்தங்க. நீ பாட்டுக்கு உளராத. என்ன சீனியர் இது, தேவி குட்டியா? டேய், அதெல்லாம் சும்மாடா, அவன் எல்லார்கிட்டயும் அப்படிதான் ஜாலியா பேசுவான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓ, அன்னைக்கு சொன்னீங்களே அப்படி. டேய், அவன் எல்லார்கிட்டயும் இப்படிதான் ஜாலியா பேசுவான். ஜஸ்ட் ஒரு ஃப்ளர்ட்டிங், அவ்வளோதான். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. அவனோட லவர் பெர்சி மட்டும்தான். புரியுது சீனியர், நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. நீ கால் பண்ணிட்டு வேற யாரோ பேசணும்னு சொல்ற, என்ன திவி? டேய், முதல்ல என் பேரை முழுசா கூப்பிடுறா, திவ்யான்னு கூப்பிடு. சரி சொல்லு திவ்யா. டேய், உன்கிட்ட ஜூனியர் பொண்ணு பேசணும்னு சொன்னா, நீ என்னன்னு கேளு. ஆதி சார். இந்த வாய்ஸ் கேட்டதும் நமக்கே மனசு படபடன்னு வருது. சொல்லுமா, காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா?
ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். உங்களோட பொட்டிக்கில் ஃபயர் ஆச்சுல, அதுக்கு காரணம் சத்யானா தான். என்னது சத்யாவா? எஸ் சார். எனக்கு மனசே கேட்கல. நீங்கள் எங்கள் காலேஜோட சேர்மன், ரொம்ப நல்லவர் கூட. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. இவர்கிட்ட பேசும்போது ஏதோ நெருக்கமான சொந்தத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு புரியலையே, மனசையும் படபடன்னு இருக்கு. ஓ, இவ்வளவுக்கும் சத்யா தான் காரணமா? சரிம்மா, நான் அவனை பாத்துக்கிறேன். உங்க பேர் என்ன? இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட நேம் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேம் மகாலட்சுமி. na 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 உங்க name என்ன சொன்னீங்க? என்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கீங்க. என் அம்மாவா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகாலட்சுமி. லைன்ல இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் வைக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்க சொன்னது என் காதுல தெளிவா கேட்கல. நீங்க மறுபடியும் சொல்ல முடியுமா? உங்க பொட்டிக்ல ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி உங்க பொட்டிக்கே நாசமாக்குனது சத்யாதான். இதைத்தானே சொன்னேன். உங்களோட வாய்ஸ எனக்கு திரும்ப கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்களை ஒரு முறையாவது நான் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு தடவை உங்களை இழந்துட்டேன். இது உங்களுக்கு மறுபிறவி. இதை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க முன்னாடி கூட வர முடியல. மகாலட்சுமிங்கிற பேரை கேட்டதுமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க தான்மா, நீங்க தான். உங்ககிட்ட பேசும்போது ஒரு உணர்வு வருது. எனக்கு தெரியும், அந்த பக்கம் இருக்கிறது நீங்க தாமா. ஆதி சார், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வைக்கிறேன். திவ்யா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஆதி, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. சத்யா தான் இவ்வளவு வேலையும் பார்த்துருக்கான் பாரு. இப்போ என்கிட்ட பேசுனாங்களே மகாலட்சுமி, அவங்க கிளாஸ்க்கு போயிட்டாங்களா? இல்லடா, இங்கதான் நிக்கிறாங்க. ஏன் கேக்குற? எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாத. அவங்கள ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரியா? ஆதி, என்ன விளையாடுறியா? ஒரு பொண்ணு போட்டோவை கேக்குற? திவ்யா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வேற விஷயம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நீ புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவுமே இல்லை. அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ். இந்த ஜூனியர் பொண்ணை நீ பார்த்ததே இல்லை, உன் லைஃப்ல முக்கியமானவங்கன்னு சொல்ற. எனக்கு புரியல ஆதி. அதான் சொல்றேனே, உனக்கு சொன்னாலும் புரியாது. அவங்க எனக்கு லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க மேலே எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு. அவங்கள ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறியா? சரி சரி, நான் ஃபோட்டோ எடுத்து தரேன். ஆனால் அவளை தனியாலாம் எடுக்க முடியாது. அவள் பக்கத்தில் அவளோட லவ்வர் வேற நிற்கிறான். லவ்வர்னா யுவன் தானே? ம், அவன்தான். சரி, அப்போ 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. ம், சரி ஆதி, நான் வைக்கிறேன். ம், சரி திவி. என்ன சீனியர் பர்சனலாக வேற பேசுறீங்க? ரைட் ரைட். டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் அப்படி தான் பேசுவான். சும்மா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி. தப்பான ஆள்லாம் இல்லை. சரி, தப்பாக எடுத்துக்காத. உங்கள் 2 பேரையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஆ, எங்கள் 2 பேரையுமா? எதுக்கு? உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குடா, அதான். சரி, ஓகே, எடுத்துக்கோங்க. மகா மகா, இப்படி தள்ளி நின்னா எப்படி? அவன் பக்கத்தில் நில்ல. சீனியர், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுதா? டேய், ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சொன்னேன்டா. மகா, அவன் பக்கத்தில் நில்லு. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. என்ன சீனியர், இது போதுமா? ம், இதெல்லாம் ஓகே தான். கொஞ்சம் சிரி மகா. சரி, ஓகேடா, ஃபோட்டோ எடுத்துட்டேன். நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. சீனியர், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிருங்க. டேய் டேய், உன் காரியத்தில் கரெக்டாக இருப்பியே. சரி சரி, சென்ட் பண்ணுறேன், நீ கிளம்பு. ம், இதை இப்போவே ஆதிக்கு சென்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா கேட்டு நச்சரிப்பான். திவ்யா, என்னாச்சு? டேய், சென்ட் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் எடுத்து பாரு. ஃபீவர் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போக மாட்டியா? நீ பாட்டுக்கு வீட்லேயே டேப்லெட் போட்டுட்டு இருக்கிற. இப்போ நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நீ நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன ஃபீவர்லாம் பறந்து போயிருச்சு. யாரோ வீட்லயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க போல. அதான் என் பங்குக்கு முகம் பிரைட்டா இருக்கு. தங்கு, ஏன்னு கேட்டேன். ஐயோ, தங்கச்சி காய்ச்சல் கிடக்குறாளே, சரி என்ன பண்றான்னு பார்க்கலான்னு வந்தேன். காய்ச்சல் போகிறதுக்கான வேலை கரெக்டா நடந்துட்டு இருந்துச்சு. தங்கு, ஒரு அண்ணன் மாதிரியா பேசுற நீ? சரி, இப்ப வேணா அண்ணன் மாதிரி பேசவா? உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது, மேரேஜா? எனக்குலாம் எது வேணாம். ஹே, பயப்படாத, ஆதி கூட தான். அதான் தங்கு நான் சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். ஹே, என்ன விளையாடுறியா? அதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமும் தள்ளி போட்டால் நல்லா இருக்காது. நீங்கள் வேற இப்போ கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அட என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் கண்ட்ரோலாக தான் இருப்போம். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. மச்சான், இறக்கி விடுங்க. சுத்தாதீங்க மச்சான், இறக்கி விடுங்க. இப்பதான் எதுவும் நடக்காதுன்னு சொன்னா ஏங்க, இங்கே என்ன நடக்குது? பார்த்தா தெரியல, உன் தம்பி அவளை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கான். மச்சான், இறக்கி விடுங்க. மச்சான், அண்ணி பங்கெல்லாம் இருக்காங்க, இறக்கி விடுங்க. பெர்சி, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சுத்தம். என்ன கேட்டா உன் தம்பி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா முடிச்சிருவோம் போல. ஐயோ, நீங்க வேற.
சும்மா இருங்க. லூசு மச்சான், என்ன விஷயம்? இறக்கி விட்டுட்டு பேசுங்க. ஏய், நான் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் யார்கிட்ட பேசினேன் தெரியுமா? என் அம்மா கிட்ட. பக்கத்துல அப்பாவும் இருந்தாங்க. மகாலட்சுமி கிட்டயா? ஏய், மரியாதையா பேசு. சரி சரி, அவங்க கிட்ட பேசுனீங்களா? எப்படி? இப்பதான் திவ்யா போன்ல இருந்து தான் பேசினாங்க. எனக்கு கேட்டதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஓ, இதுதான் விஷயமா? ஒரு வழியா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டான். அது மட்டும் இல்ல குட்டிமா, நம்ம பொட்டிக்கு எரிஞ்சு நாசமானதுக்கு அந்த சத்யா தான் காரணமா? அத அம்மா தான் சொன்னாங்க. என்னது, இதுக்கும் சத்யா தான் காரணமா? அவனை டெர்மினேட் பண்ணாம இன்னும் விட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அவனுக்கு காலேஜ்ல இருந்து டிசி கொடுக்கணும். மச்சான், நம்ம பொட்டிக்கு எரிஞ்சு நாசமாயிருக்கு, நீங்க சிரிச்சிட்டே சொல்றீங்க. எல்லாமே ஒரு வகையில நல்லதுக்கு தான். அது நடந்தனால தானே அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க. கன்ஃபார்ம் உன் தம்பிக்கு அவங்க அம்மா பேசுனதுல மூளையே குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். பொட்டிக்கு எரிஞ்சது கூட எப்படி சிரிச்சுட்டே சொல்றான் பாரு. நீங்க இப்படி ஒரு மூமெண்ட் நடந்தா யாருக்கு தான் ஹாப்பியா இருக்காது? சரி மச்சான், எதுவா இருந்தாலும் இறக்கி விட்டுட்டு பேசுங்க. அட போடி, நான் இருக்கிற ஹாப்பிக்கு ஒண்ணு. அடே ஆதி, போதுமடா. அட எவன்டா அவன்? என்ன பங்கு, நீயும் செட்டில் ஆயிட்ட, கொஞ்சம் கீழே லேண்ட் ஆகலாமே. மச்சான், இறக்கி விடுங்க. ஏய், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் இருடி, இவங்க கிடக்குறாங்க. கயல்மா, உன் தம்பி நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. நீங்க அவன் சந்தோஷத்துல தலகால் புரியாம நடந்துட்டு இருக்கான், வேற ஒண்ணு இல்ல. அதானி, நீ உன் தம்பியை விட்டு கொடுத்துருவ? சரி மச்சான், இறக்கி விடுங்க. முடியவே முடியாது. நான் இன்னைக்கு இருக்கிற ஹாப்பிக்கு ஒண்ணா. அண்ணனும் அண்ணியும் இங்கதான் இருக்காங்க. நீங்க இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. இறக்கி விடுங்க, அவங்க போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? சரிடி செல்லும். அப்பாடா, ஒரு வழியா லேண்ட் பண்ணிட்டியா? யாதி, அது மகான்னு நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அதுவாக்கா, போட்டோ அனுப்ப சொல்லி கேட்டேன். திவ்யா அவங்க 2 பேர் போட்டோவே அனுப்புறான். பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அம்மா கிட்ட இன்னைக்கு பேசிட்டேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. யாதி, உண்மையாவே ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணது சத்யா தானா? அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவனை தொலைச்சிருவேன். காலேஜ் விட்டு டெர்மினேட் பண்ணாம அவனுக்கு லைப்ரரியிலேயே வேலை போட்டு கொடுத்துருக்கோம். அவனோட அப்பா மட்டும் நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணாம இருந்தா இந்நேரம் அவனுக்கு டிசியை கழிச்சு கையில் கொடுத்துருப்பேன். மாம்சு, அவனை நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனை நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, இதுக்கு ப்ரூஃப் இல்லாம அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம். சரிக்கா சரிக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். அடே அடே, எங்களை துரத்துற மாதிரி தெரியுது. சேச்சே, அப்படிலாம் இல்லையே. என் பங்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு நாங்களாம் கண்ட்ரோலா இருப்போன்னு. அது அது வந்து நானே எதுவும் பண்ணலையே, அவர் தூக்கிட்டாரு. ஓ, அவர் தூக்கிட்டாரு. ஓகே, நீங்க தட்டி விட்டு இறங்கிருக்கலாமே. பங்கு, ஏன்னு கேக்குறேன். சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தான் அந்த வயசுல இதெல்லாம் கொடுத்து வைக்கல. எப்படி எப்படி புரியல? ஏமாயமா, நான் ஒன்னும் சொல்லல. வா போலாம். அந்த பயம் இருக்கணும். சரி சரி, அவங்க போயிட்டாங்க. மிச்சத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது, நான் போறப்பா. ஹே, எங்க போற? அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். மச்சான், வேணாம். என்ன வேணாம்? நான் இன்னும் கொடுக்கவே இல்லையே, அதுக்குள்ளேயும் வேணாம்னு சொன்ன எப்படி? இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப எதுக்கு இப்படி கேனத்தனமா சிரிக்கிறீங்க? இல்ல, பிடிக்கலன்னு சொல்லிட்டு நகராம சிரிச்சுட்டே நிக்கிறியே, அதான். அது அது வந்து சோ விடுங்க. ஆவ் மச்சான், ஏய் பாதடி. லூசா நீங்க? இப்படி மேல வந்து விளையாடுறீங்க, ஏந்திரீங்க. அடி, கீழே விழ போனவங்கள பிடிக்கலான்னு பார்த்தா இழுத்து போட்டது நீ. இதுக்கு யார் காரணம்? நீங்க தானே என்ன தூக்குறேன்னு சொல்லி கீழே போட்டுட்டீங்க. ஒழுங்கா ஏந்திரீங்க. ஏய் லூசு பொண்டாட்டி, நீ விட்டதானே எதிக்க முடியும். நானே விட மாட்டேன், நீங்க ஏந்திரீங்க. அப்ப என் குட்டிமாக்கு என்ன விட மனசு இல்ல போல. அப்படிலாம் இல்ல, ஆனா விட மாட்டேன். இவ்வளோ ஆசையை எது கிடைக்கிட்டு? மிச்சத்தை ரூம்ல போய் பார்த்துக்கலாம். அப்போ வேற என்ன வேணும்? இப்படி கொஞ்ச நேரம் இருங்க, போதும். ஆனா நான் தான் வெயிட் ஆச்சே, உன்னால தாங்க முடியாது. பரவாயில்ல, பின்னாடி யூஸ் ஆகும். நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன். பாரா, தெரியலையே, என்ன தப்பு பண்ணோம்? எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பொண்டாட்டி, நீ தப்பா நினைக்கலைன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஓ, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். மத்தபடி நீங்க ரொம்ப வழக்கம், அப்படிதானே? அட இல்ல பொண்டாட்டி, நான் அப்படி சொல்ல வரல. நீ எனக்கு தப்பாவே நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் உன்னை எதுவுமே சொல்லல.
இப்போ எதுக்கு கோவமா இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓ, நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு கூட உனக்கு தெரியல. நீ சொன்னாதானமா எனக்கு தெரியும். ஏயா, நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கே தெரிஞ்சுக்கணும்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? காலையில எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரேன். இதுக்கு இடையில நான் எந்த தப்புமே பண்ணலையே பொண்டாட்டி. ஐயோ, நீ தப்பு பண்றத கூட பொறுத்துக்கலாம். ஆனா என்ன தப்பு பண்ணனே தெரிஞ்சுக்காம இப்படி அசால்ட்டா இருக்க பாத்தியா, அதுதான் பொறுத்துக்கவே முடியல. சரி சரி கோச்சுக்காத. என்ன தப்பு பண்ணேன்னு நீயே சொல்லிடு. நேத்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கேட்டேன். பாப்பாவை நீ தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன். அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு லேட்டா வர. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நினைச்சு நான் போகாம இருந்தா அவளோட நிலைமை அங்க எழுதி கூட்டி தனியாவே நின்றுப்பா. நல்ல வேலை சுதாரிச்சு நானே போனேன். ஐயோ இதை மறந்துட்டுமே. சாரிடி, கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். உங்க ஒர்க் உங்களுக்கு முக்கியம் தான், அதுக்காக இப்படியே மறப்பீங்க? ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் முன்னாடியே போயிருப்பேன்ல. நல்ல வேலை அவங்க ஸ்கூல் மேம் தான் கால் பண்ணாங்க, இல்லைன்னா அவ தனியாவே நின்றுட்டு இருப்பா. சாரிடி பொண்டாட்டி, நேத்து கதையெல்லாம் நேத்தோட விடு. ஆமா, இப்போ அதித்தி எங்க? வினோத் வீட்டுக்கு விளையாட போயிருக்கா. ஓ ஓ. இப்ப எதுக்கு ஓன்னு ஒரு மாதிரி இருக்கிற? இல்ல, வீட்டுல வேற என் பொண்ணு இல்ல. நானும் நேத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னைக்கு தான் டயர்டா வந்திருக்கேன். ஐயோ, உன் விரல் என் மேல பட்டுச்சு. பொண்டாட்டி, நான் எதுவுமே சொல்லலையே, நீயே ஸ்டார்ட் பண்ற. ஒருவேளை இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கத்திட்டு இருக்கியோ? இது புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரத்துல நிக்கிறனே. இரு வரேன். இப்ப சொல்லு, இதைத்தானே எதிர்பார்க்கற? எனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு வேணா என்ன, எனக்கு வேணுமே, நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, என் அனுமதி இல்லாம என் மேல கை வைக்கணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட, நம்ம சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல. நம்ம வீக்னஸ்ல விளையாடுறதே இவ வேலையா போச்சு. யோ, நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்க பாத்துட்டு இருக்க? யோ, எங்க பாத்துட்டு இருக்க? யோ, இவரோட மொழியே சரியில்லையே. நீ திட்டு, உன்னை வேணும்னு சொல்ல. ஆனா அந்த போசே நல்லதா இருந்துச்சு. நீ என்ன சற்ற மூடிட்ட? என்னது சற்று மூடிட்டனா? யோ, பொண்டாட்டி, நீ பாட்டுக்கு என் ஆசையை தோண்டிட்டு இப்படி சட்டுன்னு க்ளோஸ் பண்ண எப்படி? மவனி, உன்னை ஊர்ல ஆக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையே போயிரு. அவ உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், ஏதோ படம் கட்ட மாதிரி பாத்து நிக்கிற. ஏய், எனக்கு எது முக்கியமோ அதைத்தானே நான் பண்ண முடியும். ச்சே, நீலாம் மனுஷனே இல்ல. அன்னைக்கு என்னடா சொன்ன? எதுவுமே வேணானு. இப்ப என்னடானா மாத்தி மாத்தி பேசுற? பொண்டாட்டி, எனக்கு எதுவும் வேணாம் தான். ஆனா என் பொண்டாட்டியா அப்படி வழியே வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? நானா வந்தேன்னு கேட்டேன். என்ன, இங்க வேற நாயா வந்துச்சு? ஐயா, காமெடி செட்டே ஆகல. ஆமாடி, அதைத்தான் நான் சொல்றேன். நமக்கு காமெடிலாம் செட்டே ஆகாது. சோ என்ன ரொம்ப இழுக்கிற? என்ன தப்பா எடுத்துக்காத. ஐயோ, என்னைய பண்ண போற? உன் மொழியே சரியில்லை. ஏங்க வேணாம். பொண்டாட்டி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டி. அதித்தி குட்டி, கப்பல் பிடிச்சிருக்கா? அடடே, வாங்கடி செல்லம். எப்ப வந்தீங்க? நித்யா வந்திருக்காளா? இல்ல, மார்னிங் சும்மா வாக்கிங் போலான்னு போனேன். இவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஹே தங்கம், ஏதாவது சாப்பிடுறீங்களா? பால் காய்ச்சி எடுத்துட்டு வரவா? அப்ப என்ன குடிப்பீங்க தங்கம்? ஹார்லிக்ஸ், பூஸ்ட் என்ன குடிப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்போ எது வேணும் பாட்டி? வந்ததும் ஆன்ட்டி எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ, இவ ஹார்லிக்ஸ் போட்டு நீ குடிச்சியா? ஐயோ, நல்லாவே இருந்திருக்காதே. ஆமா பாட்டி, நல்லாவே இல்ல. நான் பாதி தான் குடிச்சேன், பாதியே ஆன்ட்டி கிட்டே கொடுத்துட்டேன். அடி பாத்தியா, இந்த ஆன்ட்டியை வர்ற. சரி நீ இரு, நான் ஹார்லிக்ஸ் போட்டு பிஸ்கட் எடுத்துட்டு வரேன். இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேணாம். சரி அதித்தி குட்டி, இந்த கப்பல்ல யார் செஞ்சது? நீங்களா ஆன்ட்டியா? இத எனக்கு ஆன்ட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. அங்கிள், நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுக்கவா? நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறியா? என்னது இது? என்னன்னு சொல்லுங்க. இது தெரியாதா? இது கப்பல். இது கப்பல். அடுத்து இது பாருங்க. அப்புறம் இது என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் என்ன? கத்தி. ஐயோ, கத்தி வச்சலாம் விளையாட கூடாது தங்கம். எங்க கொடுங்க. ஆண்டி, இது பொம்மை கத்தி தான். இது இப்ப என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் கத்தி கப்பல். ஏன் அதித்தி குட்டி, இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஸ்வேதா ஆண்டி தான். இது மட்டும் இல்ல, ஒன்னனும் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்வேதாமா, குழந்தையும் விட்டு வைக்கலையா? அத இந்த ஃபன்ல நல்லா இருக்கும், கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. சரி அதித்தி குட்டி, அடுத்து என்ன சொல்லுங்க? பாட்டி, இப்ப பாருங்க. இப்போ இது என்னன்னு சொல்லுங்க. ஐயோ,
கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. இதுக்கு பேர் தான் நீர்மூழ்கி கப்பல். அதித்தி குட்டி, நீ பேசுறத கேட்ட நாள் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம். எல்லாம் என்னோட ட்ரைனிங் தான். சூப்பர்ல. அடியே நீ இருக்கியே. இதே மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். அதுக்கு என்னத்த, இன்னும் வெறும் 10 மாசம் தான், பொறுத்துக்கோங்க, உடனே பெத்து கொடுத்துடலாம். சரி ஆண்டி, என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடுறீங்களா? அட என்ன அதித்தி, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே, இன்னைக்கு ஆண்டி கூட விளையாடுங்க. ஸ்வேதா, குழந்தைங்கலாம் கொஞ்ச நேரம் தான் கூட இருக்கும், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிடும். கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இல்லத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொண்டு போய் விட்டுறேன், பக்கத்துல தானே. இல்லடா ஸ்வேதா, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, நீ எதுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு, நீ வீட்ல இரு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அதித்தி வாங்க போலாம். ஏங்க, அதித்தி வீட்ல இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஆனா பாருங்க, கொஞ்ச நேரம் தான் கூட இருக்கா, அதுக்கப்புறம் அம்மா வேணும்னு ஓடிடுறா. குழந்தைங்க அப்படிதாண்டி, நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா நம்ம கூடயே இருக்கும். உனக்கும் தினமும் காமெடி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஆமால. நம்ம வேணா ஒன்று இப்பவே ரெடி பண்ணிடலாமா? பாரு, அதுக்கு தானே பெருசா பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தமா ஹனிமூன் போய் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? நீ மட்டும் ஓகேனா? எனக்கும் ஓகே தான். உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. ரிஹர்சல் பார்க்கறதெல்லாம் சரிதான், டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நான் அதித்தியை விட்டுட்டு வந்துடுறேன். அம்மா சாரிம்மா, நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன். வாசல் வரைக்கும் போனதுதான் ஞாபகம் வந்துச்சு, பர்ஸ் மறந்துட்டேன். அவளுக்கு பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி சரி, நான் கிளம்புறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ, ஒரே அசிங்கமா போச்சு. அடியே, சிரிக்கவா செய்ற உன்ன? எங்க சும்மா இருங்க. நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்க. ஏங்க, நீங்க இருக்கீங்க, முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடியே, இது வேற ப்ரோமோ தான். மெயின் பிக்சரை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்.